கதைப்போமா. என் முத்தழகி, பாவாடை நாடா கூட கட்டத் தெரியாத உன் கழுத்தில் தாலி கட்ட சொன்னாங்க. கட்டுனது தாலியினும் நடந்தது கல்யாணனும் 10 வயசில் எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? அரும்பு மீசைக்கு அர்த்தம் புரிஞ்சப்ப அம்மன் சிலையாட்டம் நீ நின்ன. சிறுத்த இடையழகி, செவத்த நிறத்தழகி, கொஞ்சம் பேச்சழகி, என் முத்தழகி. பின்கொசுவம் சேலை கட்டி கோணங்கி கொண்டை போட்டு கொண்டையில் பூவும் வச்சு கும்முன்னு நீ வந்தா கம்முன்னு இருக்கவா முடிஞ்சுது? கம்மா கரையிலும் களத்து மேட்டுலையும் காதலும் வளர்ந்துச்சு, குடும்பமும் பெருகுச்சு. 3 காணி நிலத்தில் முறையாக பயிரை வச்சு கருதறுத்து கமிட்டியில் கொடுத்து காசாக்கி கழனி வேலையை நான் பார்க்க கணக்கு புள்ளையா நீ இருந்த. 8 புள்ள பெத்தும் எடுப்பாதான் இருக்க புள்ளன்னு நையாண்டி நான் பேச மூத்தவ மூளையில் உட்காந்தாச்சு, இன்னும் முந்தாணி நினைப்ப பாருன்னு சொல்லி கொமுட்டில் குத்தி குறும்பா சிரிச்சதை நினைக்கையில் நெஞ்சம் நிறைஞ்சிருக்கு. 5 பொண்ணும் 3 பிள்ளையும் வளர்ந்து நிற்க காசை கரியாக்காமல் கச்சிதமாக குடும்பம் பண்ணியதால் கௌரவமாக அடுத்தடுத்து 5 பொண்ணையும் கரையேற்றினோம். 3 மருமகளையும் முறையாக கொண்டு வந்து பொறுப்பை கொடுத்து விருப்ப ஓய்வெடுத்த எடுத்த முடிவு தப்புன்னு இப்போ தான் புரியுது. பெத்த பிள்ளைங்க பாரமாக நினைக்க 3 வேளை சோத்துக்கு மூத்தவன் வீட்டில் ஒரு நேரம், இளையவன் வீட்டில் ஒரு நேரம், நடுவுலவன் வீட்டில் ஒரு நேரம்னு நாதியத்த நாயா அலைய வேண்டி இருக்கு. உழைச்ச உழைப்புக்கு விதிச்ச விதி இதுதான். முத்தழகி, இப்போ நினைப்பெல்லாம் ஒன்று தான். கடைசி நிமிஷம் உன் மடியில் கண்ணை மூடணும். மூச்சு நின்னதை முடிவு பண்ணி உன் முந்தானியில் என் முகத்தை தொடச்சி முறையாக அனுப்பிட்டு அடுத்த நிமிஷம் நீயும் வந்துடு. அங்கேயும் சேர்ந்தே இருப்போம். சொர்க்கமே ஆனாலும் சொக்கத்தங்கம் நீ இல்லைன்னா சொகமேது? படித்ததில் பிடித்தது. நான் உங்கள் பிரபா. நன்றி, வணக்கம்.